ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா, மளிகை கடையில் எத்தனை சதவீதம் லாபம் இருக்கும், எந்த மாதிரி லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் பிஸ்னஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து மளிகை கடையில் மாதம் இவ்வளோ ரூபாய் எடுக்கணும், அவ்வளோ ரூபாய் எடுக்கணும் அப்படிங்கும்போது எவ்வளோ முதல் போடுறோம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. ஒரு சிலர் எவ்வளோ லாபம் கிடைக்கும் மளிகை கடையில் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு ரிப்பீட்டாக இந்த கமெண்ட் வந்து வந்துட்டே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மளிகை கடை வந்து சாதாரணமாக வெளியிலேருந்து பார்த்துட்டு ஈஸியாக நீங்கள் எடை போடாதுங்க. உள்ள நிறைய விஷயம் இருக்குது. நம்ம சேனல்லே வந்து உங்களுக்கு மளிகை கடையை கையாளுவது எப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? அது வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்லையும் இருக்கும், பார்த்துக்காங்க. மளிகை கடையில் சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வர நிறைய விஷயம் ரொம்ப நுண்ணியமாக கவனிக்கணும். நீங்கள் ஒரு கடையை பார்த்துட்டு கடை நல்லா ஓடுதுங்க மட்டும் நினைக்காதுங்க. அதுக்கு பேக் சைடு இருக்க உழைப்பு வந்து ரொம்ப அதிகம். சரிங்களா? இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து டீப்பாக ஒரு பொருளும் எவ்வளோ லாபம் இருக்குது, நீங்கள் வந்து எப்படி எந்தெந்த கடை, சில மளிகை கடை வந்து நல்ல லாபத்தில் போயிட்டு இருக்கும், சில கடை வந்து நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கும். அது எதனால அப்படி போகுது, சரிங்களா, அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக எழுதி வச்சிருக்கேன். ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பாருங்க, உங்களுக்கு கரெக்டான ஒரு ஐடியா கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மளிகை கடையில் வந்து நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கணும், செல்ஃப் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கணும். சரிங்களா? இப்போ ஸ்பைசி சட்டை போடுறது, இந்த கிஃப்ட் பாக்ஸ் போடுறது, மசாலா பேக்கெட் போடுறது, ரஸ்னா போடுறது, எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? இது எல்லாமே நம்ம சேனலில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுலலாம் நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது 50% வரை எடுத்துடலாம். ரைட்டா? ரஸ்னாலலாம் நல்லா லாபம் கிடைக்கும், கிஃப்ட் பாக்ஸ்ல நிறைய கிடைக்கும். இந்த மாதிரியான ஒன்றும் பேக்கெட் போடுறது வந்து நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். அது எதுவுமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம உங்களோட ஆக்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கும். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு அண்ணாச்சி கடையை பார்ப்பீங்க. நான் சென்னையில நிறைய பேர் இதை பேசுறதை பார்த்துருக்கேன். ஆனா அவங்க பின்னாடி இருக்கிற உழைப்பு வந்து உங்களுக்கு தெரியாது. காலையில 4 மணிக்கு எழுந்துச்சு கோயம்பேடுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அந்த டைம்ல. சரிங்களா? அவ்வளவு உழைப்பு இருக்கும். அந்த உழைப்பு தெரியாது. சேல்ஸை மட்டுமே பார்த்துட்டு மளிகை கடை ஈஸி தான் போல, நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்காதுங்க. உழைப்பை நல்லா போட்டா உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான உயர்வு இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து மளிகை கடையோட சக்சஸ் வந்து உங்களுடைய உழைப்பு, செல்ஃப் ஆக்டிவிட்டி வந்து நிறைய இருக்கணும். ரைட்டுங்களா? இனிமே வந்து ஒரு பொருளையும் எவ்வளவு மார்ஜின், எந்தெந்த கடை வந்து எப்படி ஃபேஸ் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸ், வாட்டர் பாட்டில், ரஸ்னா இந்த மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் தான் ஃபர்ஸ்ட். சரிங்களா? மளிகை கடைக்கு அதிக ப்ராஃபிட் தரக்கூடியது வந்து வாட்டர் பாட்டில், ஜூஸ் பாட்டில், இந்த 10 ரூபா ஜூஸ் பாட்டில், இந்த மாதிரி எல்லாமே நம்ம சேனல்ல வீடியோ இருக்குது. பார்க்காதவங்க பாருங்க. திரும்ப அதுக்குள்ள போய் அது ரேட் அதெல்லாம் பத்தன்னு பேசினா ரொம்ப டைம் ஆகும். ஏற்கனவே பாயிண்ட் வந்து நிறைய இருக்கு. ரைட்டா? இதுதான் ஃபர்ஸ்ட். இது வந்து உங்களுக்கு நல்ல சேல்ஸ் இருக்கணும். சரிங்களா? ஈவினிங் ஆனால் ரெகுலரா வாட்டர் பாட்டில், ஜூஸ் பாட்டில் வாங்குறவங்க இருக்காங்க. அவங்க நிறைய வாங்குவாங்க. அப்புறம் ரெகுலரா வாங்குறவங்களும் இருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் இடத்துல நமக்கு லாபத்தை தூக்கி கொடுக்குறது வந்து வாட்டர் பாட்டில், ஜூஸ் பாட்டில், அந்த கூலிங் சம்பந்தமான ஐட்டம் தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வந்து டாய்ஸ். சரிங்களா? டாய்ஸ்ல வந்து லாபம் வந்து ஜாஸ்தி, ஒரு 40% வரை கிடைக்கும் அதிகபட்சமா. இப்போ டாய்ஸ் எடுத்துட்டா பிளேயிங் கார்டு, ஸ்டிக்கர்ஸு, அப்புறம் பபுள்ஸு, 5 ரூபா டாய்ஸு, 10 ரூபா டாய்ஸு, இந்த மாதிரியான நிறைய ஐட்டம் இருக்கு. இது எல்லாமே நமக்கு வந்து சென்னையில் அண்ணாச்சி கடையில தான் வருது. பிளேலிஸ்ட்ல தனியாக ஸ்டேஷனரி வீடியோன்னு இருக்கும். அவங்க கடையில் வாங்குற பொருள் எல்லாமே போட்டிருப்பேன். டிஃப்ரெண்டா நீங்க வைக்கும் போச்சுல கண்டிப்பா உங்களுக்கு வந்து லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து அதிக லாபம் தரக்கூடிய பொருள் இருக்கிறது வந்து பூஜை பொருட்கள். சரிங்களா? 35 to 50% சாதாரணமாக கிடைக்கும். தீபெண்ணெய், ஆயில், கப்பு சாம்பிராணி வந்து சென்னையில 60 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு விற்கலாம். சரிங்களா? அண்ணாச்சி கடையில இருந்து எனக்கு வந்துட்டு இருக்கு. ஆனா மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல, எங்க டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் அப்படி இல்லை. சரிங்களா? ஒரு அட்டைக்கு வந்து 24 பீஸ் இருக்கும். நமக்கு 60 ரூபா ஆகும். நம்ம அப்படியே 120 ரூபாய்க்கு வித்துடலாம். இந்த மாதிரியான பூஜை பொருட்கள்ல வந்து லாபம் அதிகமா இருக்கும். ரைட்டுங்களா? அடுத்து வந்து விஸ்பர் பேம்பஸ். சரிங்களா? இதுல கொஞ்சம் லாபம் அதிகமா தான் இருக்கும். இது வந்து எப்படின்னா நீ ஏஜென்ட் வாங்கினா விஸ்பர்லயும் பேம்பஸ்லயும் ஒரு 40% வரை லாபம் எடுக்கலாம். ரைட்டுங்களா? அடுத்தால ஸ்நாக்ஸ் ஐட்டத்துல வந்து ஒரு 25% 35% வரை எடுக்கலாம். சரிங்களா? ஸ்நாக்ஸ் ஐட்டம் முச்சில எல்லாமே உள்ள வந்துடும். சரிங்களா? லேஸ்ல வந்து லாபம் கம்மியா இருக்கும். சரத்துக்கு 5 ரூபா தான் கிடைக்கும். அடுத்து நாம போடக்கூடிய கடலை அட்டை, அப்புறம் லோக்கல் பொரி, அப்புறம் வாங்கி வைக்கக்கூடிய காரச்சேவு, மிச்சர் பாக்கெட், இதெல்லாமே உங்களுக்கு 20 ரூபாய்க்கு வரும். 30 ரூபாய் எம்ஆர்பி இருக்கும். நீங்க 25 ரூபாய்க்கு விற்கலாம், 30 ரூபாய்க்கு விற்கலாம். சில கடையில வந்து ஸ்நாக்ஸ் வந்து நல்லா இருக்கும். அது வந்து ஏரியா பொறுத்து. சிட்டிக்குள்ள இருந்தா ஸ்நாக்ஸ் ஏரியா இருக்காது, கொஞ்சம் அவுட்டரா இருந்தா ஸ்நாக்ஸ் வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? எல்லாத்துலயுமே நுண்ணியமான சில விஷயங்கள் இருக்கு, அதை கவனிக்கணும். அடுத்தால சோப்பு, ஷாம்பு, இது எல்லாமே ஒரு 10 to 20% தான். அதுல வந்து லாபம் ரொம்ப கம்மி. அடுத்து வெஜிடபிள்ஸ்ல வந்து 20 to 30% அதுக்கு மேல கூட எடுக்கலாம். அது எப்படி எடுக்கலாம்னா ஸ்பிளிட் பண்ணி உங்களுக்கு வியாபாரம்னா நீங்க எடுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து 1 கிலோ வாங்காம 1/2 கிலோ 10 ரூபாய்க்கு கொடுங்க, 20 ரூபாய்க்கு கொடுங்கன்னு வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து நல்லா லாபம் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 1 கிலோ ஆனியன் வந்து 30 ரூபான்னு வச்சுக்காங்க. 1/4 கிலோ 10 ரூபாய், 1/2 கிலோ 20 ரூபாய், 1 கிலோன்னு வாங்கினா 30 ரூபாய், 35 ரூபாய் அப்படின்னு கொடுப்போம். இது 100 கிராம் 10 ரூபாய்க்கு கொடுங்க, 5 ரூபாய்க்கு கொடுங்க முச்சில நமக்கு வந்து லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும். அது வந்து ஏரியா பொறுத்து தான்.
இப்போ எனக்கு வந்து நான் வந்து கடைக்கு வெஜிடபிள்ஸ் வாங்குறதுனால எனக்கு வந்து மல்லி புதினா கெட்டு ஃப்ரீயா கொடுப்பாங்க. மல்லி அதாவது அந்த பொருள் வாங்குறதுக்கு தக்கன எவ்வளவு காய்கறி வாங்குறோமோ மல்லி கட்டு ஒன்று புதினா கட்டு ஒன்று கொடுப்பாங்க. அதையே நான் கொண்டு வந்து ஒரு 100 ரூபாய்க்கு மேல வித்துருவேன். சரிங்களா, இந்த மாதிரியான லாபம் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அடுத்து மளிகை கடையில ரொம்ப ரொம்ப லாபம் கம்மியா கிடைக்கக்கூடிய ஐட்டம் வந்து பருப்பு, ஆயில், மசாலா. இதுதான். சரிங்களா, இந்த பருப்பு ஐட்டங்கள், ஆயில் ஐட்டங்கள்லாம் இன்னைக்கு வந்து படுமோசமான லாபம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. காரணம் என்னன்னா அது வந்து போட்டி, எல்லா பக்கமும் அதே தான் விற்கிறாங்க. ஒரு லிட்டருக்கு மேல ₹1 வச்சு கொடுக்குது. அப்படிங்கும் பட்சத்துல ரொம்ப ரொம்ப நஷ்டமா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முதல்ல வந்து உள்ள கொண்டு முடக்கக்கூடிய விஷயம் வந்து பருப்பு, ஆயில், மசாலா அந்த ஐட்டம் தான். மசாலா பாக்கெட்டு கூட ஒரு ₹2 ₹3 வச்சு வித்துடலாம் 50 கிராம் மேல. ஆனா பருப்பு, ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப இன்னைக்கு வந்து லாபம் கம்மியா இருக்கக்கூடிய இடத்துல ஒண்ணு. ரைட்டுங்களா. அடுத்து வந்து ஸ்டேஷனரி நோட்டு, புக்கு, பேனா, பென்சில் இதெல்லாம் ஒரு 5ல இருந்து 20% வரை கிடைக்கும். பிராண்டட் ஒரு கம்மியா கிடைக்கும், நான் பிராண்டட் அதிகமாக கிடைக்கும். அதை பொறுத்து நம்ம வந்து இது பண்ணிக்கிடலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு லாபம் பொருள் வந்து என்னென்ன பொருள் எவ்வளவு லாபம் அப்படிங்கிறத ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இனி வந்து ஒரு சில ஃபேக்டர் இருக்கு. சரிங்களா, ஃபுட் மூவ்மெண்ட், அதாவது ஒரு மளிகை கடன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமான மக்கள் வந்து போறாங்களா அந்த இடத்துல அப்படிங்கறத பார்க்கணும். ரைட்டுங்களா, மூணாவது மனுஷங்க வந்து போறாங்களா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து போறதா, அவங்க வந்து ஒரு ஜூஸ் குடிப்பாங்க, அது குடிப்பாங்க, வருவாங்க போங்க, ஏதாவது வாங்குவாங்க அப்படின்னு ஏதோ ஒரு ஆபீஸ் அங்க இருக்கு, மக்கள் வராங்க போறாங்க அப்படின்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா ஓடும். சரிங்களா, ஒரே பகுதி மக்கள் அவங்க தான் அந்த இடத்துல இருக்காங்க, வேற ஆள் இல்லை அப்படின்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் டல்லா தான் போகும். சரிங்களா, அதனால வந்து மக்களுடைய நடமாட்டம் வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அதே மாதிரி முக்கியமான கவனிக்க வேண்டியதுனா பிஸ்கட்ல வந்து 10% தான் லாபம், ரொம்ப லாபம் கிடையாது. பிஸ்கட்டோட சேல்ஸ் அதிகம், அதனால தெரிஞ்சு வச்சுக்காங்க. அதுக்கான வீடியோ எல்லாம் போட்டிருப்பேன். பிரிட்டானியா, பார்லிஜி, சன்ஃபிஷ் எல்லா வீடியோ நம்ம சேனல்ல இருக்கும், பாருங்க. நான் பிராண்டட் வந்து கொஞ்சம் லாபம் அதிகமா இருக்கும். சரிங்களா, புது புது பிராண்டா வரும்ல, அதெல்லாம் லாபம் அதிகமா இருக்கும். ஆனா அது வந்து புஷ் பண்ண கஷ்டமா இருக்கும். அதையும் நீங்க செலக்ட் பண்ணி என்னென்ன பிஸ்கட்லாம் போகணும்னு நான் வீடியோ போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்த்து நீங்க கஸ்டமர்கிட்ட ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் அதிகமா கிடைக்கும். அடுத்தால பனானா, வாழைப்பழம் வந்து நீங்க தொங்க போட்டிருந்தா ஒரு 25% மேல சாதாரணமா எடுத்துடலாம். ஒரு பழத்துக்கு மேல ₹1 ₹2 லாபம் வச்சு விற்கலாம். சரிங்களா, அடுத்தால முக்கியமா பார்க்கக்கூடிய வந்து ஏஜென்ட் சப்ளை. உங்களுக்கு ஏஜென்ட் சப்ளை பண்ணா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லாபம் இருக்கும். நம்ம சேனல்ல ஏஜென்ட் கிட்ட வாங்குற பொருளை பத்தி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். புதுசா பாக்குறவங்க நம்ம சேனல் அப்படியே அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து மளிகை கடை வைக்கிறதுக்கான தெளிவான ஐடியா கிடைக்கும் நம்ம சேனல்ல. ஏஜென்ட் நம்ம பொருள் வாங்குறப்ப வந்து அவர் வந்து நமக்கு கரெக்டா ஸ்கீம், ப்ராஃபிட் எல்லாமே தெளிவா சொல்லி கொடுத்துருவாரு. அப்படிங்கும்போது நம்ம வந்து லாபம் வந்து 1க்கு 2 எடுத்துடலாம். ரைட்டுங்களா, அடுத்தால உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் டச் இருந்தா நல்லா இருக்கும். ஸ்கூல் டச்னா ஸ்கூல் பசங்க போறாங்க வராங்க, உங்க கடையில நின்று வாங்குறாங்கன்னா கொஞ்சம் நல்லா வியாபாரம் இருக்கும். ஆனால் அந்த ஸ்கூல் எல்கைக்குள்ள போகக்கூடாது. 100 மீட்டருக்குள்ள போனா கடையோட ஃபேஸே வேற மாதிரி மாறிடும். அதனால அந்த ஸ்கூல் கடைன்னு பேர் இல்லாம ஸ்கூல் பசங்க வந்து போனா அந்த கடையில வந்து ஒரு நல்ல டச் இருக்கும். சில பொருள்லாம் நல்லா விற்கும். இந்த ₹5 ₹10 டாய்ஸ் எல்லாம் நல்லா விற்கும். ரைட்டுங்களா, அடுத்து நம்ம பார்க்கறது செல்ஃப் எக்ஸ்பென்ஸ். நமக்கு வந்து தனிப்பட்ட செலவு ரொம்ப இருக்கு. கடன் ஏதாவது வச்சுட்டு வரீங்க அப்படின்னா நீங்க மளிகை கடையில இருந்து எடுத்து காலி பண்ணிட்டே இருப்பீங்க, கணக்கே தெரியாம போகும். கண்டிப்பா ஒன்னும் கணக்கு சேல்ஸ் எழுதுங்க. எழுதிட்டு தான் இருக்கேன் நான். ஒரு சில வீடியோல ஒரு சில கமெண்ட் பண்ணாங்க, எங்க கடையிலாம் அது எழுதவே முடியாது. ஏன்னா நான் வாங்குற ஹோல்சேல் கடையிலே அவர் ஒரு பில்லையும் எழுதிட்டு தான் பேடுக்கு பிறத்த திருப்பி ஒரு பில்லையும் எழுதுவார், எவ்வளவு ரூபாய் சேல்ஸ் ஆயிருக்குன்னு. அவங்க ஹோல்சேல் கடையில எழுதிருந்தாங்க, நீங்க வந்து சாதாரண கடையில எழுத ரொம்ப கஷ்டம் இல்ல. எழுதி எடுத்தா உங்களுக்கு வந்து கணக்கு வந்து கரெக்டா தெரிஞ்சிடும். ரைட்டுங்களா, அடுத்த ஆள் வந்து கஸ்டமர் ஸ்டடி. ஓரளவு கஸ்டமரை படிச்சு வச்சுக்காங்க. ஒருத்தவங்க ஒரு சோப்பு வாங்குறாங்கன்னா இவங்க இந்த சோப்பு தான் வாங்குவாங்க. இன்னைக்கு வாங்கியிருக்காங்கன்னா அடுத்த ஒரு வாரம் கழிச்சு வாங்குவாங்க. அந்த சோப்பு வந்து நிறைய வாங்கி வைங்க, இல்லைன்னு சொல்லாத அளவு பார்த்துக்காங்க. அடுத்து வந்து ஷாப் டைமிங் கண்டிப்பா கீப் பண்ணுங்க. மளிகை கடையில வந்து ஒரு பெஸ்ட். காலையில 7 மணிக்கு திறந்துருவாங்கன்னா உங்களை நம்பி மக்கள் வரலாம். அப்படிங்கும் பட்சத்துல கண்டிப்பா ஷாப் டைமிங் மெயின்டைன் பண்ணுங்க. இன்னொன்னு முக்கியமானது என்னன்னா கடன் கொடுத்தா கண்டிப்பா கடை அவுட்டு. சரிங்களா, நீங்க எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் கடன் கொடுத்தா அதை வந்து திரும்பவே செய்யாது. கடன்ல வந்து அப்படி போய்கிட்டே தான் இருக்கும். இன்னும் நிறைய தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடையில வந்து பீடி சிகரெட் கிடையாது, அதனால நான் இந்த லிஸ்ட்ல வந்து அதை சேர்க்கல. இருந்தாலும் அது வந்து நான் ஹோல்சேல் கடையில கேட்டு அது எத்தனை பெர்சன்டேஜ் லாபம்னு சொல்லி அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பாத்துக்காங்க. இன்னும் வரக்கூடிய நாள்ல மளிகை கடை சம்பந்தமா எனக்கு கிடைக்க எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லதான் செய்வேன். கண்டிப்பா நீங்களும் கண்டினியூஸா பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு மளிகை கடையில லாபம் எப்படி அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, எந்தெந்த பொருள் எவ்வளவு லாபம்னு சொல்லிட்டேன். கடையோட முக்கியமான ஒரு சில விஷயங்களையும் சொல்லிட்டேன். சரிங்களா, இதெல்லாம் இருந்தா உங்களுக்கு வந்து கடை நல்லா ஓடும். இப்போ வந்து ஒரு சில 2-3 வியாபாரி இருக்காங்க. ஒரு வியாபாரிட்ட கேளுங்க, கடை வியாபாரம் இல்லை, தள்ளவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொட்டேஷனுக்கு தான் ஓடுதுன்னு சொல்றாருன்னா அவருக்கு வந்து பருப்பு மசாலா ஊருக்குள்ள இருப்பாரு. இந்த ஐட்டம் விற்கும், அப்புறம் இது விற்கும். மற்றபடி இந்த இது எல்லாமே விற்காது. சரிங்களா, டாய்ஸ் விற்காது, பூஜை பொருள் விற்காது. பூஜை பொருள் வந்து எல்லா கடைக்கும் ஒரு போல விற்கும் சொல்ல முடியாது. சில கடைகள் விற்கும், சில கடைகள்ல அது கொஞ்சம் கம்மியா தான் விற்கும். ரைட்டுங்களா, இது இருக்குது.
அடுத்தால இந்த ஏஜென்ட் உள்ள வர மாட்டாரு. இவங்க எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கடையை வந்து தள்ளுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதோட எல்லா சேல்ஸுமே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கடை வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? இதுல எது எது உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும்? இப்போ லாபம் கம்மியா இருக்கக்கூடிய பொருள் நல்லா வித்துட்டே இருந்தாலும் லாபம் கம்மி தான். லாபம் கம்மியா இருக்க பொருள் வந்து கம்மியா வித்துட்டு இது நல்லா நல்லா வித்துச்சுன்னா லாபம் தான். அதனால மளிகை கடை வந்து எல்லா பக்கமும் உங்களுக்கு சுத்தி சுத்தி எல்லா பொருளும் வியாபாரம் ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப லாபம் தான். ஏன்னா மளிகை கடை வந்து ரொம்ப நுணுக்கமா நீங்க ஒன்னொன்னே கவனிச்சாதான் அதுல உள்ள லாப நஷ்டம் வந்து உங்களுக்கு புரியும். இவ்வளவு விஷயம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து மளிகை கடையில எந்தெந்த பொருளுக்கு எவ்வளவு லாபம், உங்களுடைய உழைப்பு எதுல எதுல நீங்க போட்டா அதிக லாபம் எடுக்கலாம் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிவு எடுக்கணும். இப்போ நீங்க ஒரு இடத்த சூஸ் பண்ணிருப்பீங்க, மனசுல நினைச்சிருப்பீங்க இந்த இடத்துல நம்ம மளிகை கடை வைக்கலாமா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. மளிகை கடை வச்சா இதுல உங்களுக்கு லாபமானது எல்லாமே போகுமா, அல்லது எது எதெல்லாம் இந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆகும் அப்படிங்கிறத நீங்க இப்பவுமே அந்த ஏரியாவை நினைச்சு நீங்க வந்து முடிவு பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ அந்த ஏரியால எனக்கு பருப்பு ஆயில் மட்டும்தான் விற்கும், ஸ்டேஷனரி விற்காது அப்படின்னு நினைச்சா இந்த இது வந்து உங்களுக்கு வராது. டாய்ஸ் வந்து அங்க வந்து விற்காது, எனக்கு வந்து அது மளிகை பொருள் மட்டும் ஊர் ஆட்கள் மட்டும் தான் இருக்காங்க, வெளி ஆட்கள் வரமாட்டாங்க அப்படின்னா இவங்க வரலன்னா இந்த சேல்ஸ் வந்து கொஞ்சம் அடிபடும். அப்புறம் வந்து இந்த சேல்ஸ் எனக்கு இல்லை, அங்க வந்து ஃபேமஸான கோயில் எதுவும் இல்லை, பூஜைக்கு பொருள் தனியா வாங்க மாட்டாங்க அப்படின்னா இது வந்து இந்த லாபம் உங்களுக்கு வராது. அடுத்து வந்து ஏஜென்ட் சப்ளை இல்லை அப்படின்னா அந்த லாபம் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது மளிகை கடையில. இன்னும் வரக்கூடிய நாள்ல நீங்க என்னென்ன கேட்குறீங்களோ அதனால முடிஞ்ச அளவு வேகமா உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம சேனல்ல மளிகை கடை, ஹோட்டல் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஐடியாஸ் இருக்கு. கூடவே நிறைய ஜூஸ் பிசினஸ் பத்தியான வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. யாராவது மளிகை கடை வைக்கணும்னு உங்கள்கிட்ட சொன்னா கண்டிப்பா நம்ம வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ரொம்ப பிரோஜனமா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.